பிஸ்னஸ் என்ற வியாபாரம், சேவை எதுவாக இருந்தாலும் மென், மெட்டீரியல், மெஷின், மணி என்ற 4 எம் என்று சொல்லக்கூடியவைகள் இணைந்து சரியான விதத்தில் கலந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இது இல்லாமல் வெற்றி என்பது கிடைக்காது. ஆக வியாபாரம் என்பது இவற்றை முறையாக பயன்படுத்தி அவற்றின் மூலம் லாபத்தை, வருமானத்தை ஈட்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதுதான். இவற்றில் விதிமுறைகளை, அதாவது பிஸ்னஸ் சிஸ்டம், சர்வீஸ் சிஸ்டம், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம், அதேபோல் கஸ்டமர் சிஸ்டம், பேமெண்ட் சிஸ்டம், இது போன்ற வழிமுறைகளை கையாளாமல் சாதாரண வீதி வியாபாரம் போல, சந்தை வியாபாரம் போல பொருளை கொடுத்து காசை வாங்கி சென்று என்ற ஒற்றை சிந்தனையில் மட்டும் இருந்தால் அது மிகப்பெரிய தோல்வியை அடைந்து விடுகிறது. அந்த வியாபார வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சி அடைவதற்கான உளவியல் ஆலோசனைகளை, உளவியல் வழிமுறைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் ஃபோரம், கார்ப்பரேட் பிஸ்னஸ் ஃபோரம் மூலமாக செய்து வருகிறது. அதை பற்றி விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. MSK Mindset Knowledge. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சிறிய ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சேவை நிறுவனமாக இருந்தாலும் சரி, இவற்றில் பல ஆண்டுகள் நடத்தியும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்ற கேள்வி பல நண்பர்கள் எங்களிடத்தில் கேட்டிருந்தார்கள். அதற்கான விழிப்புணர்வு பதிவு தான் இந்த ப்ரெசன்டேஷன். நண்பர்களே, ஒரு வியாபாரம் எடுத்துக்கொண்டால் வியாபாரத்தினுடைய தேவை, அதாவது கஸ்டமருக்கு எது தேவை என்பதை நீங்கள் கொடுக்கிறீர்கள். ஆனாலும் அந்த கஸ்டமர்களுடைய நடத்தை, விருப்பம், அவர்களுடைய செயல்பாடு இவை மாறிக்கொண்டே இருக்கிறது. பொதுவாக நமக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், கஸ்டமரிடத்தில் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பலர் தன்னுடைய கஸ்டமர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அதிக அளவில் கடன் கொடுத்து விடுகின்றனர். ஆனால் கஸ்டமருடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இவர்கள் இந்த பணம் கொடுப்பதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா, நான் வியாபாரத்தில் ஏமாந்து விட்டேன் என்று அந்த கடன் கொடுத்தவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது வியாபார அமைப்பு முறைகள் இருக்குது. அந்த வியாபார அமைப்பு முறைகளை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, கஸ்டமரை கவர் பண்ணால் தான் வியாபாரம் நடக்கும், கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது வியாபார முறையா என்றால் இல்லை. வியாபார முறை என்பது அதன் வெளியே செல்ல வேண்டும். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டரில் எந்த விண்டோவில், எந்த ப்ரோக்ராம்களில் நீங்கள் போனால் மட்டும்தான் அதில் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் வியாபாரமும். அப்போ அதற்கு மாற்றமாக நம்முடைய பழைய சித்தாந்தத்திலேயே இருக்கும் பொழுது அவர்கள் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அப்போ சிறு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளி, கல்லூரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த டிரான்சாக்ஷன் மெத்தடாலஜி, ஒன்றிலிருந்து ஒன்று பரிமாற்ற நிகழ்வு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதில் பலருக்கு தங்களுக்கு தெரிந்த குழப்ப விதிகளையே பயன்படுத்துகிறார்களே தவிர வளர்ச்சி விதிகளை பயன்படுத்துவதில்லை. அதற்காகத்தான் எங்களுடைய நிறுவனம் சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, சிறிய வியாபாரம் இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் ஃபோரம் என்பதை உருவாக்கியுள்ளது. அதாவது பெருநிறுவன தொழில் அமைப்புக்கான ஒரு ஆதார ஆலோசனை நிறுவனம் என்பதை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் நீங்கள் அந்த தொழில் செய்யும் பொழுது உங்களுடைய கஸ்டமர் எப்படி நடந்து கொள்கிறார்கள், கஸ்டமருடைய தேவை என்ன, கஸ்டமர்கள் உங்களிடத்தில் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பதை நீங்கள் எங்களோடு கலந்து ஆலோசனை செய்து அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப உங்களுடைய வியாபாரம் நஷ்டமாகாமல், வியாபாரத்தில் நீங்கள் வீழ்ச்சியடையாமல் இருவதற்குண்டான செயல்முறை ஆலோசனையை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் பழைய காலத்தில் இருந்த வியாபார தந்திரம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. இன்றைய தினம் ஒருவரை ஏமாற்றுவது என்பது திறமையாக கணக்கிடப்படுகிறது. ஏமாற்றினால் மட்டுமே அவர் திறமை உள்ளவராக சொல்லப்படுகிறது. அது பெரிய ஒரு விஷயமே ஒன்றுமே கிடையாது. படிக்காத மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்துவிட்டால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி படுகிறார்கள். அவன் படிக்கவே இல்லை, எவ்வளோ மார்க் எடுத்தான்னு கேட்குறது அவங்களுக்கு தெரியல.
அதே போல தான் ஒருவர் உழைக்கவே இல்லை, அதிக லாபம் வருகிறது, பணம் வருகிறதுனா உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி வந்தது என்று தெரிவதில்லை. இதுதான் இன்றைய சூழல். அதனால் நேர்மையாக இருந்தால்தான் வாழ முடியும் என்பதை மாற்றி நேர்மையான வழிமுறை சிஸ்டத்துக்குள்ள நம்ம இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும். நேர்மை என்பது நீங்கள் ஒருவருக்கு இன்னொரு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் சரியாக இருக்கிறீர்கள் என்பதை விட அது எப்படி கொடுக்கிறீர்கள், எப்படி வாங்குகிறீர்கள் என்பது சிஸ்டத்துக்குள்ளே போகலைன்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சியாக உருவாகிவிடுகிறது. இதை ஷேக்ஸ்பியர் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக கூடிய ஒரு பகுதி. இன்னொன்று ட்ரேஜடின்னு சொல்கிறார். ட்ரேஜடினா வீழ்ச்சி பாதை. ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைவதற்கு எது பாதையாக அமைகிறதுனா, தான் வியாபார தொடர்பில் உள்ள கஸ்டமரை புரிந்து கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் மாறுவார்கள், எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் ஏமாற்றுறதுக்கு உண்டான காரணங்களை சொல்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு மாறினால் மட்டுமே, மாற்றத்தை உருவாக்கி மட்டுமே வீழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும். அதே மாதிரி பலர், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு தொழில்துறையாக இருந்தால், அதாவது ஆர்டர் எடுத்து செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா, இவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த ஆர்டரை நிறையா எடுத்து இவங்க செய்வாங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செய்கிறாங்கன்னா, அவங்க என்ன செஞ்சுவாங்கன்னா, அந்த ஆர்டரை வாங்கிட்டு 1 மாதம் கழித்து நான் தருகிறேன் என்று சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இப்போ 9 லட்ச ரூபா சரக்கு அவங்களுக்கு டேர்ன் ஓவராக அந்த வாங்கக்கூடியவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறிய ஆர்டர் எடுக்கிறவங்க அங்கே பணத்தை கொடுத்துட்டு என்னால் சமாளிக்க முடியல, கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல என்ன தவறுனா, நம்ம கடன் கொடுத்தா தான் வாழ முடியும் அப்படின்னு உங்களுக்குள் நீங்களாக உருவாக்கி கொண்டது, அல்லது விவரமே தெரியாத மனிதர்கள் அந்த காலத்தில் சொல்லி வைத்தது. அதாவது அந்த காலத்தில் வேணால் சரியாக இருக்கலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் 9 லட்ச ரூபா அவங்ககிட்ட வர வேண்டியது என்பதை வாங்குறதுக்கு 9 வருஷம் கூட ஆகலாம். அப்போ 9 வருஷத்துக்கு நீங்கள் பணத்தை வெளியிலிருந்து வாங்கியிருந்தால் அதற்குண்டான பல்வேறு செலவுகளை சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் என்னென்னா, அந்த சமயத்தில் வியாபாரம் செய்வதாக இருந்தால் அந்த வியாபாரம் முறைக்குள் போக வேண்டும். நமக்குள்ள ஒரு சித்தாந்தம் என்னென்னா, நம்மகிட்ட ஏமாற்றி அவன் நல்லாவா இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நல்லாவா இருக்கிறான் இல்லையாங்கிறது பின் விளைவு. உங்களுடைய தற்சமய விளைவு என்ன? அப்போ வியாபாரத்தை எப்படி நடத்த வேண்டும், இதற்குண்டான மனித தொடர்புடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் பிஸ்னஸ் கன்சல்டன்சி, கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி என்பதை உருவாக்கியுள்ளது. பிஸ்னஸ் கன்சல்டன்சிங்கிறது வியாபாரம் சார்ந்தது, ப்ரொஃபஷனல்ங்கிறது தொழில் சார்ந்த நிபுணர்கள். அது என்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அல்லது ஆலோசகராக இருக்கலாம். இவர்களெல்லாம் எப்படி அந்த துறையில் ஜெயிக்க வேண்டும், கஸ்டமரை எப்படி அணுக வேண்டும், கஸ்டமர் எப்படியெல்லாம் அவர்கள் தப்பிப்பார்கள் என்பதற்கான ஒரு வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் செயல்முறைகளையும் நாங்கள் சரியான முறையில் உங்களுக்கு திட்டமிட்டு கொடுத்து அதை மேலாண்மை செய்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வியாபாரம் அப்படிங்கிறது பழைய கஸ்டமரே நம்பி இருக்கிறது மிகப்பெரிய தோல்வி. புது கஸ்டமரை தேட வேண்டும். புது கஸ்டமர் அவங்க ஏற்கனவே என்ன செய்வாங்கன்னா, பழைய கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலாக புது கஸ்டமர்கிட்ட வாங்கி இந்த கடனையும் எடுத்து பல நேரங்களில் இப்படி பலருடைய ஆர்டர்களை வாங்கி அந்த பெருநிறுவனமும் அழிந்த கதையும் உண்டு. அது நமக்கு தேவையில்லை. சிறு நிறுவனமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டும், இது இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் மட்டுமல்ல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், அது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், அல்லது ஃபுட் சப்ளையாக இருக்கலாம். இப்படியெல்லாம் கூட ஆர்டரை எடுத்து இவர்கள் கடன் வாங்கி போட்டு அவர்கள் கொடுப்பது தாமதமாகிவிட்டால், அல்லது கொடுப்பதை குறைப்பதற்காக குறைகளை சொல்லிவிட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. இந்த சிக்கலை தவிர்க்கத்தான் இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்சி என்ற சேவையை நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து வருகிறோம். எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு தனி மனிதனுடைய நிறுவனத்துடைய கல்வி, பொருளாதார, சமூக நலம், உளவியல் சார்ந்த வளர்ச்சி, இதை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, தனி மனிதனுடைய நடத்தை எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரு நிறுவனம் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை நாங்கள் வகுத்து தருகிறோம். அந்த நிறுவனம் அந்த விதிமுறைகளின்படி செய்யாமல் இருந்தால், அதன் விதிமுறைப்படி போகாமல் இருந்தால் அது வீதியில் தான் போயிடும். அப்போ தனி மனிதனுடைய நடத்தை, தனி மனிதனுடைய ஒழுக்கம், நிறுவன நடத்தை, நிறுவனத்துக்கான ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது ஆர்டர்னால் 1 by 1 எதை முதலில் செய்ய வேண்டும், எதை இரண்டாவது செய்ய வேண்டும் என்பதை வகுத்து தருவது தான் இந்த சிறப்பு பிரிவாக இருக்கிறது. அதே மாதிரி பலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பலருடைய தன்மை, உனக்கு நான் இந்த ஒரு ஆர்டர் கொடுத்த பின்னாடி என் நண்பர்களுடைய யூனிட்லாம் சொல்லி உனக்கு ஆர்டர் வாங்கி தருவேன்னு சொல்லிடுவாங்க. இவர்களும் அதை நினைத்து கொண்டு இவர்கள் ஏகப்பட்ட
பணத்தை கடன் வாங்கி அல்லது வெளியிலிருந்து ஏதோ ஒன்று வகையில் புரட்டி கிரட்டி அவர்களுக்கு ஆர்டர் செஞ்சு கொடுத்துருவாங்க. இவர்கள் உனக்கு நான் செஞ்சு தரணும்னு ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள். இது அவர்களுடைய தொழில் திறன் என்பதை விட நம்மளுடைய ஏமாற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி அதிகப்படியான நபர்களை நாங்கள் ஆய்வு செய்ததில் எங்களுடைய நிறுவனத்துக்கு வந்தவர்களிடத்தில் நாங்கள் கண்டறிந்த உண்மை என்னவென்றால், நம்பிக்கை வேறு, செயல்முறை என்பது வேறு. இவர்கள் நம்பிக்கொண்டு செயல்முறையை மறந்து விடுகிறார்கள். இவர்களுடைய மூட நம்பிக்கை, தெளிவற்ற நம்பிக்கை அடுத்தவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஆகவே உங்களை யாராவது பாராட்டுகிறார்கள் அல்லது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்டர் தர்றான்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பாமல் இப்போதைக்கு உண்டான உங்களுடைய ஆர்டருக்கு உண்டான தொகையை வாங்குவதற்கு அல்லது அதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டுமே தவிர, பின்னாடி தருவார்கள் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு வேலைகளை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாக்கி விடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உலகத்தில் புது புது அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவம் தான் உண்மை என நம்புகிறான். ஆனால் அனுபவம் என்பது வேறு, அறிவியல் என்பது வேறு. நாங்கள் சொல்வது அறிவியல். அதேபோல் பிறருடைய அனுபவசாலியுடைய அனுபவம் உங்களுக்கு அனுபவமாக மாறாது. அது அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை, அவர்களுக்கு ஏற்பட்ட பிழை. அந்த பிழையை நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய பிழை எப்படி சரியாகும்? ஒரு பிழையை நினைத்து கொண்டு இருப்பதால் பிழை சரியாகாது. பிழையை திருத்துவதற்கு திருத்தம் தேவை. அதுதான் பிஸ்னஸ் மென்டாரிங் என்று சொல்கிறோம். அதுதான் எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது. அதேபோல் பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வியாபாரத்தினுடைய யுக்தியாக விளம்பரம் என்று செய்தால் போதும் என்று சொல்கிறார்கள். விளம்பரம் என்பது வேறு. இன்றைக்கி விளம்பரம் என்பதை தவிர்த்து பல்வேறு யுக்திகள் வந்தாலும் ஒரு மனிதனுடைய அந்த கஸ்டமர் கேர், அதாவது வாடிக்கையாளர்களை கவனிப்பது, வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்வது, வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை சிதையாமல் இவர்களுடைய வியாபாரத்தை நடத்துவது, இந்த ஒரு துறையில் சென்றால் மட்டுமே வெற்றியாளராக மாற முடியும். மற்றபடி உங்களுக்கு அதை தருகிறேன், இதை தருகிறேன், அல்லது எங்களுடைய நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது, அந்த நிறுவனத்தில் முதன்மை ஆர்டர் தருகிறேன் என்று சொல்லி உங்களிடத்தில் ஆர்டரை வாங்கி கொண்டு அவர்கள் தராமல் இருந்தால் அது அவர்களுடைய பொறுப்பு கிடையாது, உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் பலர் வியாபாரத்தை, சேவையை பெற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்பை துண்டித்துக் கொள்கிறார்கள். எப்படின்னா, செல்ஃபோன் நம்பரை மாற்றிவிடுதல், இமெயிலை மாற்றிவிடுதல், பல நேரங்களில் அவர்களுடைய இல்லத்தையே, வீட்டையே கூட வேறொரு பகுதிக்கு மாற்றி விடுகிறார்கள். ஆகவே இவர்கள் மீது தவறா அல்லது நாம் வியாபார முறையை சீர்திருத்தம் செய்யாதது, மறு திருத்தம் செய்யாதது, வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்ளாதது, வாடிக்கையாளர்களுடைய தன்மையை நாம் கற்பனை செய்து கொண்டு அவர்களோடு நடந்து கொண்டது, இது போன்ற பகுப்பாய்வுகள் மூலம்தான் நாங்கள் உங்கள் நிறுவனத்தை உயர்த்துகிறோம். நண்பர்களே, பணம் என்பது மனிதர்களிடத்தான் உள்ளது. மனிதர்களிடத்தில் எவ்வாறு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு அவர்களுக்கு சரியான விதத்தில் உங்களுடைய சேவை, உற்பத்தி இவற்றை கொடுக்க வேண்டும் என்பதிலும் வரைமுறை இருக்கிறது. அவர்களுடைய தேவையை நீங்கள் சரியான முறையில் நிவர்த்தி செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வியாபாரம் அவர்கள் மூலம் அல்ல, மற்றவர்கள் மூலம் அது பெருகும். இதுதான் இயற்கை விதி. பலர் அன்றைய வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். அதற்கான முழு மனித உளவியல் செயல் நடத்தைகளை எங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இது ஒரு நாள் 2 நாள் ப்ராக்ரஸ் கிடையாது. இது தொடர்ந்து 3 மாதங்களிலிருந்து உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பெருநிறுவனங்கள் அப்படித்தான் எப்போதுமே வியாபார தொடர் ஆலோசனையின் மூலம்தான் வெற்றிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது, பணத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வியாபார யுக்திக்காக, வியாபார சிஸ்டத்துக்காக செலவு பண்ணக்கூடியது முதலீடு. இப்படி செய்தால் நிச்சயமாக இந்த வியாபாரம், தொழில் அடுத்த சந்தைகள் வரைக்கும் தொடரும், அதற்கு அப்பாலும் தொடரும். ஆகவே வியாபார விதிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறோம். இது போன்ற வியாபாரம் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை ஆரம்பத்திலிருந்தே பெற்று நீங்கள் நடத்தி வந்தால் சிறிய லாபத்திலிருந்து பெரிய லாபமாக மாற முடியும். இல்லையென்றால் சிறிய கடனிலிருந்து பெரிய கடனாக மாற முடியும். மாறப்படுவீர்கள். மாற வைக்க இந்த உலகம் தயாராக இருக்கிறது. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் இந்த உலகம் புது புது யுக்திகளை கொண்டு உங்களை வீழ்ச்சியடைய அது தயாராக இருக்கும். நீங்கள் புது அறிவியல் சார்ந்த விவரத்தோடு நீங்கள் தயாராக இருந்தால் நிச்சயமாக வீழ்ச்சியிலிருந்து தவிர்க்க முடியும். எல்லாத்துக்கும் கடவுள்தான் காரணம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு உங்களுடைய செயல்முறையை
மேம்படுத்தவில்லை என்றால் அது கடவுளுக்கு நீங்கள் செய்த துரோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை அனைவருக்கும் ஒன்றுதான். செயல்முறையில் அடிப்படையில் தான், செயல் அடிப்படையில் தான் வெற்றி உள்ளது என்பதை புரிந்து கொண்டால் நீங்களும் வெற்றியாளர் தான். ஆகவே வியாபாரம், பிஸ்னஸ், சர்வீஸ், சேவை இவை அனைத்துமே மெட்டீரியல், மெஷின், மணி, மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட் என்ற 6 வகையான கலவையில் சரியான முறையில் இருக்கிறதா என்கின்ற மென்டாரிங் முறைப்படி, மென்டாரிங் என்ற சீர்திருத்த அடிப்படையில் அவை செய்யப்படும் பொழுது வெற்றியை கொடுக்கும். நம்மளுடைய நம்பிக்கை அடிப்படையில் செய்யும் பொழுது பெரும்பாலும் வீழ்ச்சியை கொடுக்கும். நம்பிக்கை என்பது உளவியல் ரீதியாக இல்லாத ஒன்றை நாம் இருப்பதாக நினைப்பது. ஆனால் திட்டம் என்பது ஒரு செயலை செய்வதற்கு நிதர்சன பொருள் கிடைக்கும் பொழுது அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது, முறைப்படுத்துவது என்பதுதான் திட்டம். நம்பிக்கை என்ற கற்பனை நிலையிலிருந்து நம்பிக்கை என்ற இல்லாத ஒன்றை நமக்குள் நாமே நம்பிக்கொள்வதிலிருந்து விலகி ஒன்றை உருவாக்கும் செயல் திட்டம், செயல்முறை, செயல் சீர்திருத்தம் இவற்றையில் உங்களுடைய நிறுவனத்தை முழுமையாக இணைத்து வெற்றி பெற உங்களை அழைக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் என்றென்றும் மக்கள் நலனில். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு இணையுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.